எடுத்தந்த மறையே கூட நல்லாளோட தலைவே தெரிய நல்லாளோட தலையது நெறிய புரண்டாள் பொருண்டாள் மருண்டாள் நெறிந்து புரண்டாள் விழுந்து மருண்டாள் சிவசங்கர கடவுளே எனக்கு நீ சாட்சி என்றாள் புரண்டாள் பொருண்டாள் மருண்டாள் விளையாத மூளை வெகுவாக நேரிழையாள் பொன்மணிகள் பெரிய பாறாங்கல்லை தூக்கி வந்தார். நெஞ்சுமுடி தலை மீது போடுகின்றார். மறையவன் ஒரு மரவனை போல் துணிந்தான். தூக்க முடியாத அசைக்க உண்ணா பாறாங்கலை அப்படியே தூக்கினான். அருகே வந்தான். லட்சுமியின் தலை மீது போடுகின்றான். கள்ளம் கபடம் இல்லாத லட்சுமி தூக்கி கொண்டிருக்கிறாள். பத்தொன்று போட்டார். கல் விழுந்த போது தலை சிதைந்தது. கண் மட்டும் பார்க்கிறார். அட சண்டாள பாலகா, நான் உனக்கு என்னடா துரோகம் செய்தேன்? ஐயோ, என் தாய் சொல்லியும் கேளாமல் ஒற்ற தொலை நீ பெற்றவளை நான் மறந்தேன். ஒற்ற தொலை நீ பெற்றவளை நான் மறந்தேன். அந்த வாசல் மறந்தே உள்ளே என்னுடைய தாயானவள் எத்தனையோ முறை போக வேண்டாம் என்று சொன்னாள். நம்பி வந்த என்னை நடுக்காட்டிலே போட்டு கொண்டுட்டீர்கள். அம்மா வார்த்தையை கேட்டிருந்தால் அழகாக வாழ்த்து வைத்திருப்பேன். நாளைக்கு எனக்கு நீ கணவராக வரப்போறவன் தானே. அந்த எண்ணத்தோடு தானடா உன் மடியில படுத்திருந்தேன். உற்ற துணை நீயே என்று வச்சவளை நான் மறந்தேன். எங்க அம்மா எவ்வளவோ சொன்னா, எவ்வளோ பாட்டு போகாத, வா கூட வந்ததுதான் தப்புன்னு நினைக்கிறேன்.
அப்படி நம்பி வந்த என்னை நட்ட நடுகாட்டிலே ஆமா என்று அழுதோ லட்சுமி. இறைவா, நான் யாருக்கும் எந்த தீங்கும் செய்யவில்லை. ஆனால் சண்டாள பாதகர் என்னை கல்லை போட்டு கொண்டு விட்டான் பகவானே. என்று அவள் இறக்கிற காலத்தில் எனக்கு கேட்பதற்கு ஆளில்லை என்றுதானே சதித்தாய் சதிகாரா. ஆவி போகிற போது கண் மட்டும் பார்க்கிறது, கள்ளிமரத்தை பார்க்கின்றாள். காட்டுக்குள்ளே வாழுகின்ற கள்ளிமரங்களே, நீங்கள் தான் எனக்கு சாட்சி. இத்தனையும் பார்த்திருக்கும் சிவசங்கரே கடவுளே சாட்சி என்று நான் இந்த வையகத்தில் இப்போது இறந்திருந்தாலும் நான் மறுபடியும் பிறந்து கல்லாலே கொண்ட இவனை கையாலே பழி முடிக்க வேண்டும். எனக்கு ஆண்டவனை அருள் புரிய வேண்டும் என்று அவள் ஆவி புரிந்தது. கள்ளிமரமே சாட்சி என்றால் கடவுளே சாட்சி என்றால் ஆவியானது புரிகின்றது. அருகே இருந்த வேற வேதியன் கைகொட்டி சிரிக்கின்றான். அவனுக்கு ஒரு எண்ணம் வருது, காட்டுக்கள்ளி என்றைக்காவது கூட்டிலேறி சாட்சி சொல்லுவான். அதை புற பார்த்துக்கலாம். கொண்டு வந்து துண்டை கீழே விரித்து எல்லா பொன்பொடிகளையும் கணத்தேறி வைத்து பொட்டலமாக கட்டி அவன் அந்த இடத்தை விட்டு புறப்பட்டான். இந்த நாட்டியமான சென்றாலே லட்சுமியுடைய அண்ணன் இருக்கா பாருங்க, திருகின்ற நட்டுவன் வீட்டுக்கு வருகிறான். கீழே இறக்கி ஓடி நடந்து உள்ளம் பதைக்க காட்டிலே வந்தான். இவன் காட்டிலே தங்கை இருந்த இடத்தை நட்டுவனானவன் ஓடோடி வருகின்றான். சரி, இடத்தில் வருகின்ற அம்மா மக்களே, அம்மா என்னடா அம்மா தங்கை வந்தாளா? வந்தாள். தங்கை எங்கம்மா? பிராமணனை பார்க்கன்னு காட்டுக்கு போயிருக்கிறான். அம்மா என்ன வார்த்தையம்மா சொல்கின்றாய்? ஏண்டா அம்மா, பிராமணன் எப்படிப்பட்டவன் என்று உனக்கு தெரியுமா அம்மா? அம்மா, என்ன நடந்தது என்று விவரமாக கூறினால்தானே எனக்கு தெரியும். மகனே திருக்கண்ட நட்டுவா, அவளும் இப்படித்தான் வந்தாளா, அவர் வந்தாரா, அத்தா வந்தாரான்னு கேட்டுக்கிட்டு இருந்தா. எவ்வளவு சொல்லி கேட்காம அவன் கூட தான் வாழ்வேன்னு போன தடத்தை தொடர்ந்து போயிட்டா. போனவள் போகட்டும், நீ வீட்டிற்குள்ளே வந்து சாப்பிட்டு விட்டு தூங்கடா. அழுதா லட்சுமி, பிராமணன் இல்லாத இடத்தில் நான் இருக்க மாட்டேன் அம்மா என்று போட்ட நகை மாற்றவில்லை, பூமணமும் மாறவில்லை, பகிடர் துடைக்கவில்லை, பட்டு சேலை மாற்றவில்லை. அவரை கண்டில்லால் நான் வீட்டுக்கு வரமாட்டேன் என்று சொல்லி சரி அவன் தடத்தை தொடர்ந்து நடந்து முக்காட்டுக்குள் வருகிற போது எல்லாரும் பார்த்தாங்க, இறந்தாங்க. சரி இருக்கட்டும். அம்மா, அண்ணன் வந்து பார்க்கிறான்.
தங்கை இறந்தாள் என்பதை அறிந்து இவள் இல்லாத உலகத்தில் அண்ணா அம்மா தங்கை இல்லாத இடத்திலே நானும் வாழ மாட்டேன், தங்கையோடு போகின்றேன் என்று தங்கையுடைய கால்தடத்தை தொடர்ந்து வருகின்றார். சரிதாள். வழி நடந்து நடந்து தூரத்திலே கள்ளிமரம் ஓடதிலே தங்கையின் சேலையை அசைவதை கண்டான். காற்றிலே சேலை அசையும் பொழுது தங்கை தான் இருப்பான். பக்கத்துல போய் பாப்போன மெதுவா பக்கத்துல வருகின்றான். வந்து பார்க்கக்கூடிய நேரத்தில் கண்டானே தங்கை தலை மீது கல்லை, கண்டானே தங்கையின் தலை மேலு கல்லை, கட்டி எடுத்தவன் கல்லை நகட்டி, கட்டி எடுத்தவன் கல்லை நகட்டி, பொன்னாலே தங்கா விளைத்திருந்தோமே எம்மா உன்னாலே தங்கா உயிர் விளைத்தோமே. ஓடி விதியோனி காட்டில் இறக்க, ஓடி விடியோரி காட்டில் இறக்க, அங்கார சிங்கார அலங்கார மேனே, அங்கார சிங்கார அலங்காரமேனி, மண்ணுண்டு தூண் கொண்டு மரமுருகி எழுதான், பொன்னுண்டு தோளுண்டு மனமுருகி அழுதான். அங்காரமின் தேரி வெகுவானதானே, ஓங்காரமே மீறி வெகுவானதாலே, ஓமைய தமையனும் தன் ஆவியை விட்டானே. தங்கையினுடைய தடத்தை பின்தொடர்ந்து வழிகடந்து வரக்கூடிய நேரத்திலே சமையல் இந்த தங்கை இறந்திருப்பதை கண்டு ஆமா அந்த கல்லிலே முட்டி மோதி அவனும் உயிரை விடுகிறான். சரி, இப்ப எத்தனை பேர் இறந்திருக்காங்க? அண்ணனும் தங்கையும் ஒரு தங்கை இறந்து விட்டாள் என்பதை அறிந்து ஒரு தமையன் இறந்தான் என்று சொன்னால் தாயார் இசைக்கியம்மன் வரலாற்றுல மட்டும்தானே. ஆமா. இப்போ இந்த நிமிஷம் நான் செத்தா கூட என் அண்ணன் சிரிப்பா சந்தோஷப்படுவான். சரி. கணக்குல மிச்சமாச்சு. ஆமா முதல்ல அவன் சொல்ல மாட்டான், சரி, ஏன் அம்மா என் தங்கச்சி போயிட்டாளே, எவ்வளவு கொடுக்கன்னு நினைச்சேன் அவளுக்கு ஆமா அப்படின்னு நினைப்பான். தங்கச்சி இல்லாத உலகில நான் எப்படி வாழ போறேன். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்ச பிறகு நினைப்பான், சரி, எப்ப போனில காத்திருந்து. இதுவே இவரா இருந்தா 6 மணிக்கு பிறகு அவ கோட்டரை அடிச்சுட்டு கவுந்து அடிச்சு படுத்து தூங்குவார். கண்டிப்பா சாக மாட்டார். அதை அடிச்சாரோ அடிக்கலையோ அடிக்கலையோ பாட்டில மூடிய மனத்தை பத்தி படுத்துறேன். இவன் போனது கொள்ளலாம். கொள்ள துணி எடுத்து போயிருக்கா போகும்போது. ஆமா உடுக்கு வேணும் இல்லை. ஆமா. திருகண்ட நட்டுவனும் தங்கைக்காக வீரை விட்டான். விட்டாய் அந்த பொன்பணிகள் எல்லாம் கொண்டு போனான் பாருங்க பிராமணன். காட்டிலே சென்ற வேலவன் அவன் என்ன எண்ணத்தோடு வருகின்றான்? ராசி கொண்ட படி நமக்கில்லை தடம் தெரியாதே, மனம் தெரியாதலே ஆட்டு வழி விட்டு சாட்டு வழியாக ஆட்டு வழி விட்டு சாட்டு வழியாக காசியை கொண்ட பழி நமக்கில்லை தடம் தெரியாதலே, கவலை நமக்கில்லை கவலை நமக்கில்லை நெகுப்பி வாடினாரே. காசிக்கு போய் நாமல் மட்டியும் வாங்கலாம், கப்பல் சமைத்திடலாம் கப்பல் சமைத்திடலாம். கவலை நமக்கில்லை எந்தெந்த வேதியல் கவலை நமக்கில்லை எந்தெந்த வேதியல் வாடினாரே.
இந்த வீதியினானவன்? என்ன நினைக்கின்றான் இந்த வேதியன்? பொன்பொருளை எல்லாம் கட்டிக்கொண்டு வருகின்றான் பாருங்கள். சரி, மனசுல நினைச்சிட்டே வர்றான். கட்டிட்டு வரணும். பொன்பொருளை எல்லாம் மூட்டையா கட்டினாங்கல்ல, ஆமா, அப்படி மூட்டையை கட்டி தோல்ல போட்டு அப்படி யோசிச்சுட்டே வர்றான். காசிக்கு நேரா போகணும். போகலாம், காசிக்கு போக வேண்டும். போய் காசி கொண்ட பணி நமக்கு இல்லை. ஆமா, இல்லை. என சாட்சி இல்லையே. இல்லையே. இந்த பிள்ளை சாகுற போது இப்ப நீங்க பாடுறதுக்கு கேமரா சாட்சி இருக்கு. அவனை கொலை பண்ணதுக்கு யாரு சாட்சி இருக்கா? சிவசந்திர கடவுளே சாட்சி. கடவுள் சாட்சி சொல்லுவார் அப்படி சொல்றாள். அப்புறம் கள்ளிமரமே சாட்சின்னு சொல்றாள். கள்ளிமரம் எந்த காலத்துல வந்து சாட்சி சொல்லுவோம்? பார்த்துக்கலாம். கல்லா இருக்கின்ற கடவுள் எந்த காலத்திலே சாட்சி சொன்னார்? இப்படி வருகிற போது சரி, இங்க நடந்த விவரங்கள் அத்தனையும் பார்த்தார் பகவான். வருகிறான் கொலைகார பாதி, வருகின்றான். அவனுடைய உயிரை கவர்ந்து விடுங்கள் பகவானே என்ற போது யமன் கிணறாகவும் சரிதான், தூதர்கள் தோண்டியும் கயிறாகவும், காலன் மட்டும் பாம்பாக இருக்கிறார். கரும் பாம்பாக சமைந்து கல் இடைக்குள் ஒளிந்திருக்கின்றான். இவனுக்கு தண்ணீர் தாகத்தை உருவாக்க செய்து அப்படி வருகிற போது இவனுக்கு தண்ணீர் தாகம். ஏன்னா அவன் மறையவன் ஆவேசத்தோட மரவன போல துணிந்து கொலையை செஞ்சு விட்டான். ரத்தத்தை இதற்கு முன்பு அவன் பார்த்தது கிடையாது. ஆமா, கொஞ்சம் தூக்கரா இருக்கும். அப்படின்னு தண்ணீர் தேடி வருகிற போது கண்ணுக்கு முன்னே ஒரு கிணறு வருகிறது. சரி, யமன் தான் கிணறாக இருக்கிறார் என்று இவனுக்கு தெரியாதே. ஆமா, வருகிற போது யமன் வந்து எந்த ரூபத்திலே வருவார்? சரி, பெரிய லாரியில வருவார், வண்டி ஏற்றி கொண்டுருவான். ஆமா, பைக்ல வருவாரு. ஆமா, யமன் எந்த ரூபத்திலே? ஒரு சின்ன கயிறு தொட்டுல கூட வருவாரு. ஆனா ஒன்ன மாதிரி வரதான் நிறைய பேர் யமன். ஆக போருக்கு சென்று திரும்பி வந்தவனும் இருக்கான், புல்லு தடிக்கு விழுந்து செத்து போனவனும் இருக்கான். மாமா, ஆமா ஆமா, நீ புல்லு தடிக்கு போறவன் தான். நீங்க 4 அடிக்க மாட்டீங்க, 6 அடிக்க மாட்டீங்க. பீஸ் போனது போனதுதான். யமனுடைய சூழ்ச்சியினால் இவனுக்கு தாகம் உருவாக்க செய்கிற போது கொண்டு வந்தவன்ல பொட்டணும் கிணற பார்த்த உடனே ஒரு சந்தோஷம். எப்ப நாம ஒரு பாவமும் செய்யலப்பா, என்ன தாகமா இருக்குது, தண்ணீர் இருக்குதே சரி அப்படின்னு அந்த கிணத்து மதில் சுவர்ல இந்த பொன்முடிச்சு கொண்டு வச்சுட்டு உள்ள பாக்குறான், நிரம்ப தண்ணியும் இருக்கு. பக்கத்துல ஒரு புது பட்டை, புது கயறு. சாமி நம்ம நிறகிணறு இல்லையா, கிணறு. சரி, அதுக்கு இவன் தான் மூல காரணம். எதுக்கு? இவருதான் தூர்வார்.